இங்கே வாங்க. விஜய் முதலமைச்சர் ஆயிட்டார், அண்ணே முதலமைச்சர் ஆயிட்டார். இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, சவால்களை எதிர்கொள்றது எப்படி, அவர் எப்படி டீல் பண்ணுவார், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் டீல் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், எப்படி டீல் பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க ஒரு ஐடியா வச்சிருப்பீங்கல்ல. எங்க அண்ணா அப்படி லெஃப்ட்ல வாங்கி ரைட்ல போடுவார் அப்படின்னு சொல்லுங்கன்னா சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் ஆகிறதுக்கான வழியை பார்க்கணும். அவங்க வந்தாங்கன்னாக்க முதல் 6 மாசத்துலயே இந்த தேர்தல் வாக்குறுதி எல்லாத்தையுமே நிறைவேற்றினாக்க பழையபடி எல்லாமே நல்லா இருக்கும். அவர் என்னென்ன செய்யணுமோ அத்தனை செஞ்சாக்க மக்கள் கொஞ்சம் நல்லதா நடக்கும். மற்ற மாநிலங்கள்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய நீர் பங்கீடுல இருந்து, மத்திய அரசுல இருந்து கிடைக்கக்கூடிய நிதி பங்கீடுல இருந்து, மத்திய அரசுல இருந்து கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள்ல இருந்து, இதற்கு முன்னாடி ஒரு சில காரணிகளுக்காக தமிழ்நாட்டு உரிமைகள் இழந்திருந்தாலும் கூட அதையெல்லாம் மீட்டு எடுத்து அதற்கு மேலும் தமிழகத்துடைய தனித்தன்மையையும் உரிமையையும் பாதுகாக்கிறது விஜயோட பணிகள் முதன்மையான பணிகளாக இருக்கணும். ரயில்வே துறையில 30,000 காலி பணியிடங்களை காலி செய்வதாக மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. முதல்வராக பதவியேற்றால் விஜய் அவர்கள் அதனை தீவிரமாக எதிர்த்து ஒரு முன்மாதிரியான போராட்டங்களை, ஒரு இடதுசாரிகளை போல முன்மாதிரியான போராட்டங்களை நடத்த வேண்டும். சிஎஸ்டி வரியே நிறைய வாங்குறாரு, ஆனா தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் அதுல கால்வாசி கூட அவருக்கு கொடுக்கல திமுக ஆட்சியில. கொஞ்சம் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு எதை சப்போர்ட் பண்ணணும் எது சப்போர்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்களை பண்ணால் கொஞ்சம் நாட்டு மக்களுக்கு நல்லாயிருக்கும், நாடும் கொஞ்சம் அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இதில் இருக்குது. ஆனால் மத்திய அரசோட எதுக்கு இணக்கமாக போகணுமோ அந்த ஒரு விஷயங்களை வரையறுக்கக்கூடிய இடத்துல இருக்கணுமோ தவிர மாநில அரசை பாதிக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் எதிர்த்து மக்களுக்காக போராடினா மட்டும்தான் 5 ஆண்டு காலம் சிறப்பாக பணியாற்ற முடியும். என்ன திட்டங்கள் வருதோ அதை ஆப்போசிட்டாக தெரிவித்தாலும் மாநில அரசுக்கு அதை கொடுக்காட்டாலும் இவங்க போராடி கண்டிப்பாக அதை வாங்கணும்.